உண்மையிலேங்க. அதாவது கண்ணதாசன் ஐயா ஒரு பாட்டு இருக்கும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் பொழுது வள்ளலாகும்னு. அந்த 2 வரிகள் இவருக்கு 100 விழுக்காடு. இப்போ எப்படின்னா, நீங்கள் கிராமத்தில் இதான் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த கோயில்களில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது கருடன் பறக்கும். இவர் தூக்கிட்டு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா கருடன் பறந்துச்சு. இது யாராவது அமைக்க முடியுமா? கருடனை பிடிச்சி கொண்டு அதை விட்டு சுத்த வைக்க முடியுமா? அப்போ தெய்வமும் இயற்கையும் சேர்ந்தது. மனிதன் என்பவன் தெய்வம் ஆயிட்டார். அவர் இறந்துட்டாலும் அதுக்கான கடவுள் மரியாதை பாருங்க. அது வாரி வாரி வழங்கும் பொழுது இப்போ நிறைய பேருக்கு யார் பார்த்தாலும் பலம் அடைஞ்சவங்களா அடையாளவங்க யாராக இருந்தாலும் அவ்வளோ என்ன மனுஷன் இதெல்லாம் எடுக்க முடியுமா தம்பி? இறந்தும் வாழ்றவன் தான் சிறந்த மனிதன். உண்மையிலேங்க. அதாவது கண்ணதாசன் ஐயா ஒரு பாட்டு இருக்கும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் பொழுது வள்ளலாகும்னு. அந்த 2 வரிகள் இவருக்கு 100 விழுக்காடு. இப்போ எப்படின்னா, நீங்கள் கிராமத்தில் இதான் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த கோயில்களில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது கருடன் பறக்கும். இவர் தூக்கிட்டு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா கருடன் பறந்துச்சு. இது யாராவது அமைக்க முடியுமா? கருடனை பிடிச்சி கொண்டு அதை விட்டு சுத்த வைக்க முடியுமா? அப்போ தெய்வமும் இயற்கையும் சேர்ந்தது. மனிதன் என்பவன் தெய்வம் ஆயிட்டார். அவர் இறந்துட்டாலும் அதுக்கான கடவுள் மரியாதை பாருங்க. அது வாரி வாரி வழங்கும் பொழுது இப்போ நிறைய பேருக்கு யார் பார்த்தாலும் பலம் அடைஞ்சவங்களா அடையாளவங்க யாராக இருந்தாலும்